சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் எடுங்கள். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து தேவன் நம்ம எல்லாரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிந்தவன் யார்? நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்கே கவனமாய் கவனிக்க கேட்கிறேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்கே செய்வானா? பாபிலோனில் செய்வான். அல்லேலூயா. பாபிலோன் என்றால் என்ன? அவைகள் இஸ்ரவேல் மக்கள் 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்ததான ஒரு நாடு பாபிலோன். பாபிலோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது பேய்களின் குடியிருப்பு. வேதத்தில் வாசிங்கன்னா பாபிலோனை பற்றி அப்படிதான் பைபிள் சொல்லுது, அது பேய்களின் குடியிருப்பு. ஆனால் அப்படிப்பட்டதான இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை அந்த பாபிலோனிலே அவன் செய்வான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எருசலேமில் செய்வான் என்று சொல்லல. அவருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை, ஸ்தோத்திரம், எங்கே செய்வானா? பிசாசுகள் நிறைந்த இடத்திலே, போராட்டங்கள் நிறைந்த இடத்திலே, விக்கிரக ஆராதனை நிறைந்த இடத்திலே அவன் செய்வான். நான் அதை எப்படி எடுத்துக் கொள்கிறேன் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை கல்லிடை குறிச்சியிலே செய்வான். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை நீங்கள் இருக்கிறதான உங்கள் கிராமங்களிலே செய்வோம் என்று அவரவர்கள் சொல்ல வேண்டும். ஆமா தானே? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை மூலச்சியிலே, செம்பத்தி மேட்டிலே, கல்லிடை குறிச்சியிலே அவன் அவள் செய்வாள். ஆமென். இது எல்லாருக்கும் இந்த வார்த்தை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவரவர்கள் இதை கவனமாய் கவனிங்க. இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசட்டும். ஆண்டவர் நம்மை அதற்காகவே ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நம்மை அதற்காகவே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் இன்று வரைக்கும் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். வருகிற வாரத்திலிருந்து இன்னொரு 4 வாரம் இருக்கிறது. அது நான் பாபிலோனிலே செய்ததான காரியங்களை பற்றி வருகிற 4 வாரங்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு அதற்கு முன்னால் இன்னொரு தேவனுக்கு பிரியமான ஒருவர் செய்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்னால சில இன்ட்ரோடக்ஷன், சில காரியங்களை நான் சொல்லிவிடுகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே, இந்த பூமியிலே செய்ய முடியும். அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு முன்பு நம்ம யாரா இருக்கணுமா? கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு. சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு. ரொம்ப ஈஸியா கஷ்டமா? அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான். மனிதர்களுக்கு பிரியமா நம்ம வாழ்ந்துடலாம் இல்லையா? மனிதர்களுக்கு பிரியமாய் வாழ்வதை நம்ம எல்லாரும் விரும்புவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்கள் தான் அவருக்கு பிரியமானதை செய்தால், அவர்களுக்கு பிரியமானதை அப்படி வாழ்ந்தால் அவர்கள் நம்ம என்ன செய்வாங்க? அதற்கு பிரதிபலனாக நம்மை அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுவாங்க, நம்மை வாழ்த்துவாங்க, நம்மை அவர்கள் பிரியப்படுத்துவாங்க. ஆகையால் எப்பொழுதுமே நாம் மனிதர்களை பிரியப்படுத்த தான் நினைப்போம். அப்படிதான் பைபிளும் சொல்லுது. மனிதர்களை பிரியப்படுத்த எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் மனுஷரை பிரியப்படுத்தினால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்த
முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திற்கு பிரியமாய் நடந்தால் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னை பார்க்கிலும் நீ மனைவியாகிலும் புருஷனையாகிலும் பிள்ளையாகிலும் மற்ற எவைகளையாகிலும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனா இருக்க முடியாது. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டுமானால் உலகத்தில் பல காரியங்களை நாம வெறுத்துத்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. வேறு வழி கிடையாது. உலகத்தில் உள்ள காரியங்களை வெறுக்காமல் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்மால் செய்ய முடியாது. ஆகையால் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமானால் உலகத்தில் பல காரியங்களை நாம் என்னதான் பண்ண வேண்டியது இருக்கிறது? வெறுத்துத்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 3 யோவான், நம்ம எல்லாரும் தெரிந்த வார்த்தைகள் தான். 3 யோவான் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். 3 யோவான் 2வது வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அந்த வார்த்தையை கவனிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிரியமாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போ பிரியமானவனேன்னு சொன்னார் தெரியுமா? நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை ரொம்ப விசுவாசிப்போம். நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை பல தடவை கேட்டு இருக்கிறோம். நான் இந்த வசனத்தில் பல மாதங்கள் நான் பிரசங்கித்து இருக்கிறேன். இந்த ஒரே வசனத்தை கொண்டு பல வாரங்கள் நான் பேசி இருக்கிறேன். ஆனால் நீங்க அதற்கு முன்னால கவனிக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவர் நம்மை பார்த்து பிரியமானவனே என்று சொல்ல வேண்டுமானால், ஊழியர்கள் நம்மை பார்த்து பிரியமானவனே என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு முன்னால ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை சேர்த்து வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அடுத்த வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுக்கானாலும் சரி, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கானாலும் சரி, ஒரு பெரிய சந்தோஷம் எது என்று கேட்டால், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்திலே நடக்கிறார்கள். அவங்க சத்தியத்திலே நடக்க வேண்டுமானால் ஊழியர்கள் சத்தியத்தை என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும். சத்தியத்தை பிரசங்கித்தால் தான் மக்கள் சத்தியத்திலே நடப்பார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சத்தியத்திலே நடக்கும்போது கர்த்தர் அவர்கள் மேல் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ கவனிங்க, சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளால் மட்டும்தான் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்திலே நடக்காம கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் அவரே சத்தியமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்திலே நடக்காம கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க ஒரு காலும் முடியவே முடியாது. ஆகையினால என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் ஒரு ஊழியக்காரருக்கு கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் சத்தியத்தை ஒரு ஊழியர்கள் சபையில் பிரசங்கிக்க வேண்டும். அந்த சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது அவர்கள் சத்தியத்தை கை கொண்டு நடக்க ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுனால ஊழியர்களுக்கு என்ன லாபம் அன்னு கேட்டீங்கன்னா, அநேக நேரங்களில் அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் வருத்தங்கள் தான். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால நான் உங்களுக்கு சத்துருவானேனோ. ஆமென். சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுனால ஒரு நபர்களும் எல்லாரும் சொல்ல முடியாது, என்ன வாழ்த்துவார்களா? கிடையாது. காரணம் என்ன? அவர்களால் சத்தியத்தில் நடக்க முடியாவிட்டால் நம்மை தூஷிப்பார்களே தவிர, சத்தியத்தை பாச பிரசங்கம் பண்ணார், என்னால் நடக்க முடியல என்று ஒத்துக்கொள்வது ரொம்ப கடினம். எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களால் சத்தியத்தில் நடக்க முடியலையா, இவர் ஏன் சத்தியத்தை பேசுகிறார், வேற எதையாவது பேச வேண்டியதானே என்று சொல்வார்களே அல்லாமல் அவர்கள் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களுக்கு வாய் பூட்டு போட நினைப்பார்களே தவிர அவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனம் வருவதில்லை. ஆனால் சத்தியத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அவர்கள் நிலை நிற்பதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாணான்குளத்தில் ஊழியம் செய்த நாட்களில் என் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட உபத்திரவம், அதோடு கூட சேர்ந்து எனக்கும் ஏற்பட்ட உபத்திரவங்கள் கொஞ்சம் அல்ல. ஊழியத்தின் பாதையில் அடிக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். ஸ்தோத்திரம்.
அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தது நிமித்தமாய் ஊரை விட்டு விலக்கி வைத்து எத்தனையோ அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் ஒரு பிள்ளைகளாவது அவர்கள் இடறி போகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சோதரர் 5 குடும்பம் அந்த கரந்தானேரி கிராமத்தில் 5 குடும்பங்கள் அத்தனையாய் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் ஒரு பிள்ளைகள் அவர்கள் இடறி போகவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 6 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்தன் 76 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறது, அன்றைக்கு எங்களை சத்தியத்திலே வளர்த்து விட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த ஒரு 2-3 நாட்கள் இருக்கும், நாங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அதனால் அதை ஸ்தோத்திர ஸ்பீக்கரில் போட்டு அதை பேசி கொண்டிருந்தோம். ஒரு சுவாசி பேசுகிறாங்க. சில காரியங்களை பேசும்போது ஊடகங்க சொன்ன ஒரு வார்த்தை, எங்களை சத்தியத்தில் வளர்த்து விட்டு எங்களை போய்விட்டீர்கள். நீங்கள் வளர்த்து விட்ட சத்தியத்தில் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நிலைத்து நிற்க நீங்கள் எங்களுக்கு போதித்த சத்தியமே இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வருகிறது. அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நான் சிலரை பார்க்கிறேன், அவர்கள் சத்தியத்தை பற்றி கொள்கிற மக்கள் இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவனுக்கானாலும் சரி ஊழியக்காரர்களுக்கானாலும் சரி அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை. நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துக்க, எனக்கு கொண்டு வந்து காணிக்கை கொடு என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனா இருப்பானே, ஆனால் அவன் ஊழியத்திற்கு லாயக்குள்ளவன் அல்ல என்று நான் திட்டவட்டமாய் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் இந்த ஜனங்களை கர்த்தர் எதற்காக தந்திருக்கிறார் என்றால் இவர்களிடமிருந்து காணிக்கையை மட்டும் வாங்குவதற்காக மட்டும் அல்ல, இவர்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். ஆமென். பரலோகத்தில் எப்படி போய் சேருவாங்க என்றால் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வாசிக்கலாமா? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை நல்லா கவனிங்க. நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, என்ன நான் சத்தியத்தை கை கொள்ள மாட்டேன் என்றால் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் பரலோகத்தில் இடம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரனுக்கு வேறொரு சந்தோஷம் கிடையாது. அப்படிப்பட்டதான பிள்ளைகளை தான் சொல்லுகிறார், எவ்வளோ பிரியமானவனே, உன் ஆழ்த்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் உன்னை. ஆமே. ஒரு ஊழியக்காரன் மனதார உன்னை வாழ்த்தணும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ சத்தியத்தை கை கொள்ளுகிற பிள்ளையா இருந்தால் அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் உன் மேல வந்து தங்கும். இல்லாவிட்டால் அது அவர்களிடத்துல அது திரும்பி போய்விடும் என்றுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனமா 23வது வசனம். ஸ்தோத்திரம். தானியேலை பார்த்து அங்கே தேவ தூதன் சொல்லுகிறான், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம், ஏனோக்கு என்னதான ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தான். ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்னதான் ஒரு மனிதன் இருந்தான். அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இந்த 2 பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனிங்க. தானியேலை குறித்து, தானியேலை நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், அவன் முதல் அதிகாரம் 8வது வசனத்திலே, அவன் வாலிபனா இருக்கிற காலத்திலேயே முதல் அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்க வாசிக்கும் போது நம்ம சில நேரம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, பிரியமானவனே என்று சொல்லுகிறது ரொம்ப ஈஸி தானே. ஆண்டவர் பிரியமானவனே சொல்லிட்டார், அவர் சொல்லணும் என்று எல்லாருக்கும் ஆசைதான். ஆனால் பிரியமானவனாய் வருகிறதற்கு, கர்த்தர் பிரியமானவன் என்று சொல்லுகிறதற்கு அவர்கள் எத்தனை பாடுகளை கடந்து வந்தார்கள், எத்தனை பிரயாசங்களை கடந்து வந்தார்கள் என்பதை நீங்க அறியணும். 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமனு திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஒரு வாலிபன் அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவன் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இருதயத்தில் என்ன பண்ணானா, தீர்மானம் பண்ணி வாழ்ந்தான். அவனைத்தான் பின்னால வரும்போது வயதான காலங்களிலே அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ மிகவும்
பிரியமானவன். ஸ்தோத்திரம். இந்த ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோமே, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவன் வாழ்நாளில் அதிகமான நாட்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட நடந்தான். ஆகையினால அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். சரி, ஓகே, நான் வருகிற நாட்கள் அவைகளை பற்றி இன்னும் விவரமாய் பார்க்கலாம். இங்க வாசிக்கிறோம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தில் கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். நான் அந்த பாபிலோனிலே செய்வான் என்பதை நான் அடுத்த வாரத்திலிருந்து சொல்றேன். ஆனா அதற்கு முன்னால் இந்த வாரத்தில் அவருக்கு பிரியமான ஒருவர் தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்தார் என்பதை குறித்து கொஞ்சம் நான் இந்த வாரத்தில் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இது நமக்கு திருவிருந்து வாரம், அதை சொல்வது நமக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவரை வானம் திறக்கப்பட்டு வானத்தில் ஒரு சத்தம் உண்டாக்கி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறாராம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். வாக்குத்தத்தம் என்ன? வசனம் என்ன? கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை, அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இப்போ ஆண்டவரை பொறுத்த வரையில இந்த உலகம், இந்த பூமி எப்படிதான் இருக்கிறது? ஒரு பாபிலோனை போல இருக்கிறது. விக்கிரகத்தால் நிறைந்த பூமி, பாவத்தால் நிறைந்த பூமி, எங்கு பார்த்தாலும் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணத்தால் நிறைந்திருக்கிறது. நரகத்தை போல இருக்கிறதான இந்த பூமி ஆண்டவருடைய பார்வையில் இது ஒரு பாபிலோன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்ப தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக குமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும், தேவனுடைய சித்தத்தை செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து நான் சொல்ல போகிறேன், அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனால் நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்வீர்களே ஆனால் பரலோகத்திலிருந்து தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், இவர் என் நேச குமாரன் என்று அவரை சொன்னார். நம்மை பார்த்து சொல்லுவார், நீ என் பிரியமானவன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. இவரின் நேச குமாரன், நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன். எப்போ சொன்னார் தெரியுமா? எப்போ சொன்னார்? ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னால் ஒரு சம்பவம் இருக்கிறது. எப்போ சொல்லுகிறார்? ஞானஸ்நானம் எடுக்கும்படி இயேசு யோவான் இடத்தில் வருகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும், யோவான் யார்? ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதன், தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறவர் யார்? அவனை உண்டாக்கினவர். ஆமென் சொல்லுங்களேன். யாரை உண்டாக்கினவர்? யோவானை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தராகிய இயேசு என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தான் உண்டாக்கின ஒரு மனுஷனிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வாதம் பெறுவான் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மகா பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், இங்கே ஞானஸ்நானம் பெறும்படி ஒரு சிறியவனிடத்தில் வந்து நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒன்று என்ன என்றால்,
அவர் மகா பெரிய தேவன், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்கு அவரும் ஒரு சிறியவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் மாற வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் இங்கே நம்மை தாழ்த்த வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் பிதாவினுடைய தற்சொரூபமாய் மகிமை உடையவராய் இருந்தும் தம்மை அவர் மரண பரியந்தம் வரைக்கும், சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் என்ன செய்தாரா? தாழ்த்தினார், தாழ்த்தினார். நம்ம கொஞ்சமாவது நம்மை தாழ்த்துகிற பிள்ளைகளாக இருப்போமானால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் தேவனுக்கு பிரியமானவனே என்று அவர் சொல்லுவார். அவன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் நம்மை தாழ்த்துவதற்கு நான் உங்களை அன்போடு சத்தியத்தின்படி கேட்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட நம்ம யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிடுவீங்க? ஆமாவா? அவர் சீஷர்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு போராட்டம் இருக்கிறது, நம்மில் யார் பெரியவன் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதை சரி பண்ணுவதற்கு அவர் கடைசி சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பு திருவிருந்து நடக்குது இல்லையா, அங்கதான் அவர் ராப்போஜனம் கொடுக்கிறார். அப்பொழுது பந்தியை விட்டு எழும்பி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு சேலை, ஒரு அதை மெல்லிய வஸ்திரம் அதற்கு பேர், அதை எடுத்துக்கொண்டு சீசருடைய கால்களை கழுவினார், கழுவினார். ஆனால் இன்றைக்கு நாம ஸ்தோத்திரம், அந்த மனம் இன்றைக்கு நம்ம பாடினோம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். ஆமென். இன்றைக்கு இந்த மனம் வரல. ஸ்தோத்திரம். கொஞ்சம் வளர்ந்தால், கொஞ்சம் பெரியவன் ஆகிவிட்டால், நான் நினைக்கிறேன் என் மகன் என்கிட்ட திருவிருந்து வாங்கணுமே தவிர அவன்கிட்ட நான் திருவிருந்து வாங்குவது அது எப்படி? ஒரு சிறு பையன்கிட்ட நான் வாங்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் எத்தனை வயது, எத்தனை ஊழிய வருட அனுபவங்கள், நான் எப்படி ஒரு சிறு பையன்கிட்ட நான் வாங்கலாமா? இன்னைக்கு நம்மை தாழ்த்துவதற்கு நம்மிடத்தில் மனம் இல்லை. நான் இவர்கிட்ட ஞானசானம் பெறலாமா? இவர்கிட்ட திருவிருந்து வாங்கலாமா? இவர்கிட்ட போய் என் தலையை கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்கலாமா? யாராவது நம்மை புத்தி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. தாவீது சொல்லுகிறார், எனக்கு புத்தி சொல்வார்களே ஆனால் அவன் அது என் தலையில் குட்டினால் அது எனக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா வா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில தாழ்மை இல்லை, செய்கையில தாழ்மை இல்லை. காரணம், மனசுல நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், படிக்காத ஒருவன் சொல்வதை நான் எப்படி கேட்பது? எனக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஒரு ஏழை சொல்வதை நான் எப்படி கேட்பது? என் அன்பு பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், நீ தேவனுக்கு பிரியமானவனாய் மாற வேண்டுமானால் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். நான் ஜாதியில உயர்ந்த இடத்துல பிறந்திருக்கிறேன், ஒரு தாழ்ந்த ஜாதியான் சொல்வதை நான் எப்படி கேட்பது? தாழ்ந்த ஜாதியானோடு நான் எப்படி ஒன்றாய் இணைந்து போவது? கடந்த வாரம் ஊழியர் கூட்டத்தில் சொன்னேன், எரேமியா சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். ஆமென் சொல்லுங்க. நீ இணங்கல, நீ இணங்க மாட்ட, நீ இணங்க மாட்ட. ஏன்னா உன் ஆவி அந்த மாதிரி. நீ இணங்காவிட்டால் கர்த்தர் இணங்க வைப்பார். அல்லேலூயா. நீ இணங்கினால் பரலோகம். யோனா இணங்கவில்லை, ஆனா கர்த்தர் இணங்க வைத்தார். மீனின் வயிற்றுக்குள்ள, ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் போன வாரம் சொன்னேன், அதை உங்களுக்கு ஊழியர் கூடத்தில். அப்போ நான் சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகள், இயேசுவை விட பெரியவர்கள் நம்மில் யாருமே இல்லை. அம்மா தானே? ஆனால் நம்முடைய மனசுல நாம ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன், மண்ணாக இருக்கிற மனுஷன்
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மண்ணானவன் எப்படியோ அப்படியே மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன், அவன் மண்ணான மனுஷன், மண்ணானவன் அப்படிப்பட்டவன். ஆனால் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர், அவர் வானத்திலிருந்து வந்தவர் எப்படியோ அப்படியே அவர் இருக்கிறார். அவருக்கு இந்த மண்ணுக்கும் ஒத்து போகாது. ஆனால் அவர் தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அல்லேலூயாவா. ஆனால் நம்முடைய வார்த்தையில இன்னைக்கு பலர் தாழ்த்துகிறோம், ஆனால் செய்கையில தாழ்த்துகிறோமா? நான் சொல்றேன், நீங்க உங்களை தாழ்த்தினால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் பிரியமானவளே. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். தேவனுக்கு பிடிக்கிற மிக முக்கியமான ஒன்று, பிடிக்காத ஒன்று எது என்றால், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எந்த வகையிலானாலும் சரி, சில குடும்பங்கள்ல மனைவி அதிகம் படித்திருக்கலாம், அதனால ஏற்படுகிற பெருமை படிக்காத புருஷனை அவமதிக்கிறது. நான் சொல்லுகிறேன், உன் புருஷன் படித்திருக்கிறாரா படிக்கவில்லை என்பது அல்ல பிரச்சனை. கர்த்தர் என்றைக்கு அவரை உனக்கு புருஷனாய் தந்தாரோ அன்றைக்கு அவர் உன்னை விட உயர்ந்திருக்கிறார். ஆமா தானே? அல்லேலூயா. உன்னை விட அவர் படித்திருக்கிறார் படிக்கலையா பிரச்சனை அல்ல. நீ என்னைக்கு புருஷனாக ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு அவர் உனக்கு தலையாக இருக்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளையே, நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் எது என்றால், நீ கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டுமானால் முதலாவது இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அவர் தன்னை தாழ்த்துகிறார். அந்த இடத்துல தான் நீங்க நல்லா கவனிங்க. யோவான் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க நீர் என்னிடத்தில் எடுக்கலாமோ? அவன் சொல்லுகிறான், எனக்கு பின்னால் வருகிற ஒருவர் இருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்படிப்பட்டவனிடத்தில் போய் ஆண்டவர் நிற்கிறார், எனக்கு ஞானஸ்நானம் கொடு. ஆமென். அப்பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எந்த இடத்தில் உன்னை தாழ்த்துகிறாயோ அங்கே கிருபையை பெறுவாய். வானம் உனக்காய் திறக்கப்படும். ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இன்றைக்கு ஏன் அநேக பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெற முடியல தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கிறதான மேட்டிமை தீராத வரைக்கும் அபிஷேகம், பரிசுத்தாவி அவர்கள் மேல் வருவது கடினம். அல்லேலூயா. ஆவியானவர் மென்மையானவர். ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்ணணுமா? வேதம் சொல்கிறபடி உன்னை தாழ்த்தணும். உன்னை தாழ்மைப்படுத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். நீ உண்மையான பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாயா? உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே கர்த்தர் விடுதலை தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வாசிக்கிற சத்தியம் உண்மை உள்ளது. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டு? விடுதலை. ஆமென். உன் ஆவியில விடுதலை, உன் ஆத்துமாவில விடுதலை, சரீரத்தில விடுதலை. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆவியானவர் விடுதலை தருவார். விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியும். விடுதலையோடு கூட கர்த்தரை சேவிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ எழும்புகிற நேரம் ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானால் உன்னை ஜெபம் பண்ணும்படி தூண்டுகிறவராய் இருப்பார். உன்னை ஜெபிக்க தூண்டுகிறார். ஜோமனு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் உங்களை எப்பொழுது நடத்துகிறாரோ, ஆவியானவர் உனக்குள்ள எப்போ இருக்கிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ, அவர் உன்னை ஜெபத்தில் நடத்துவார். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உன் பலவீனத்தில் உனக்கு பலன் தருகிற ஆவியானவர். உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றால் ஒரு உற்சாகம் இருக்கும். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்றால் உன் ஆவியில ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு களிகூறுதல், உனக்குள்ள ஒரு விடுதலை உன் ஆவியில இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகம் பிள்ளைகள் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அந்நிய பாஷைகளை பேசுகிறோமே தவிர ஆவியில கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆவியில கட்டப்பட்ட மக்களாகவே நான் அநேகம் பிள்ளைகளை காண்கிறேன். அவர்கள் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆவியில கட்டப்பட்டீர்கள் சொன்னால் என்னை கல்லால் அடிப்பார்கள். அல்லேலூயா. ஆவியில கட்டுண்டவர்களாய். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணா தூக்கம், வேதம் வாசித்தா தூக்கம், பிரசங்கத்தை கேட்டா தூக்கம். நீ எங்க ஆவியில விடுதலையா இருக்கிறாய் என்றால் அவங்களுக்கே தெரியல.
நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேங்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், யாரோடு நான் இணங்க மாட்டேன் என்கிறோம், நான் தாழ்த்த மாட்டேன் என்கிறோம், வேதத்திற்கு ஒத்துப்போக மாட்டேன் என்கிறோம். ஆனா அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். எனக்கு புரியல. ஆவியானவர் இணக்கமுள்ள ஆவியானவர், ஆவியானவர் தாழ்மையின் ஆவியானவர், எல்லாரையும் சேர்த்துக் கொள்கிற ஆவியானவர். பெருமை அவர்கிட்ட கிடையாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ அவர் ஞானசானம், அவனிடத்தில் ஞானசானம் எடுத்து கரையேறின போது ஆவியானவர் மேல் இறங்கினார். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. எப்போ எப்போ கேட்டது? தன்னை தாழ்த்தின போது, ஒரு மனுஷன்கிட்ட ஞானசானம் பெற்று கரையேறின போது, தேவன் ஞானசானம் பெற்ற போது பரலோகத்தில் ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சத்தம் கேட்டது எப்ப தெரியுமா? அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில், 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 5வது வசனம். மத்திய 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் பேசுகையில், ஒரே ஒரு நிமிஷம், அவன் பேசுகையில், யார் பேசுகையில் என்றால் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரை இங்க இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரத்தை போடுவோம், இந்த மலையில இருப்போம் என்று அவன் பேசுகையில், இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. எப்ப அந்த சத்தம் வந்தது தெரியுமா? இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று எப்போ அந்த சத்தம் வந்தது தெரியுமா என்றால், நீங்கள் மேலே வாசித்தால் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாய் அவங்க என்ன பேசினார்கள் என்று மத்தேயுவில் இல்லை. எலியாவும் மோசேயும் பேசினார்கள் என்று இருக்கிறது, ஆனா எதை குறித்து பேசினார்கள், என்ன பேசினாங்க என்று அங்கே இல்லை. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அது விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாம். அன்றைய மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடைய சம்பாஷணை பண்ணி, கமனிங்க, அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பேசினாங்களா? அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற பாடு, மரணம், நிந்தை, அவமானத்தை குறித்து பேசினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் கூடினால் என்ன பேசுகிறோம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. கர்த்தருடைய பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் கூடினால் என்ன பேசுகிறோம்? எதை பற்றி பேசுகிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மோசேயும் எலியாவும் ஆண்டவரோடு என்ன பேசுறாங்களா? அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற பாடு, மரணத்தை குறித்து சம்பாஷணை பண்ணினார்கள். அந்த மரணம் எப்படி இருக்கும், எப்படி ஒப்பு கொடுக்கப்பட போகிறீர், யாரெல்லாம் அடிக்க போகிறார்கள், என்னென்ன பாடுகள் வரப்போகிறது என்பதை குறித்து அங்கே பேசினார்கள். இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். இவர் இப்பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், இயேசு பிதாவுக்கு பிரியமானவர். அப்ப இவர் எதை செய்யணும்? அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் இல்லாவிட்ட அந்த பூமியில செய்யணும். செய்தாரா? ஆமென். வாசிக்கலாமா? நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. பிரசங்கம் பண்ணுகிறது ரொம்ப ஈஸி. கையில் மைக்கு கிடைச்ச உடனே எப்படி வேணாலும் பேசலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனம் தெரியும், பைபிள் தெரியும், பேசலாம். ஆனால் அவருடைய சித்தத்தை செய்வது என்பது ரொம்ப சுலபமான காரியம் அல்ல. அல்லேலூயா. நான் பேசுகிறதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு விவரமாக உங்களுக்கு தெரியும்.
அவ்வளவு சுலபமானது அல்ல. ஏனென்றால் இயேசுவுக்கே சுலபமாய் அல்ல. வாசிக்கலாம் சில வசனங்களை, கொஞ்சம் வேகமாய் போவோம். இப்பொழுது அவருடைய பாடு மரணத்துக்கு நேராய் கொஞ்சம் வேகமாய் திருப்பலாம். அதுதான் பிதாவின் சித்தத்தை செய்த இடம். ஆகையினால கொஞ்சம் நம்ம அங்கே போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32 முதல் 36 வரைக்கும் நீங்க குறித்துக் கொள்ளுங்க. ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்க குறிக்கிற பிள்ளைகள் நீங்க குறித்துக் கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32 முதல் 36 வரைக்கும் நான் உங்களோட அதிலிருந்து தான் நான் பேச போகிறேன். பின்பு கெத்சமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நல்லா கவனிங்க. இவர் எதை செய்ய போகிறார்? தேவனுக்கு சித்தமானதை செய்ய போகிறார். இவரே நிருபத்தில் வாசிங்கன்னா அங்கே சொல்லுகிறது, தேவனே புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். இந்த பூமியில் ஆண்டவர் வந்ததை எதற்கு தான்? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா அங்கே சீசரிடம் சொல்றார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, பிதாவின் சித்தத்தை செய்வதே அது எனக்குரிய போஜனமாய் இருக்கிறது. இவர் எதற்கு தான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறாரா? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. தேவனுடைய சித்தம் என்ன? நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல யார் மரிக்கணும்? பாவமே இல்லாத பரிசுத்தமான தம்முடைய ஒரே பேரான குமாரன் மரிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதை செய்ய தான் வந்திருக்கிறார். இப்போ அவருக்கு பிரியமானவர், அவருக்கு சித்தமானதை நிறைவேற்றுகிற வேளைதான் கெத்செமனே வேளை. அவருடைய மரணத்துக்கு அடுத்த காரியம் இங்கதான் அவருடைய சித்தம் பூரணமாய் நிறைவேற போகிறது. இப்போ அவர் அங்க வாசிக்கிறோம், அவர் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஹல்லேலூயா. இதை நீங்க தமிழ் அகராதியில பார்த்தீங்கன்னா திகில் அடைந்தார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையாகிலும் திடீரென்று ஒரு காரியத்தை பார்த்து பயந்து திகில் அடைவதான். அப்படிதான் அது எழுதி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இதே வார்த்தையை வாசிக்கிறோம். எப்ப தெரியுமா? யாக்கோபு தன் அண்ணன் 400 பேரோடு கூட வருகிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அவன் திகில் அடைந்தான். பயம். யார் பயப்படுகிறா? இங்க கவனிங்க. பயப்படுகிறவர் யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். மனிதனாய் அவர் பூரண மனிதனாய் இருக்கிறார். ஆனால் பூரண தேவன் பூரண மனிதனாய் இருக்கிறார். இப்பொழுது அவர் திகில் அடைந்தாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் செய்து முடிக்க நீங்கள் விரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில விரும்பாதவைகள் எல்லாம் நம்மை சந்திக்கும். நாம எதிர்பாராதவைகள் எல்லாம் நமக்கு நேரிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவேனும் அஞ்சாதவர், கடல் மேல் நடந்தவர், காற்றையும் கடலையும் அடக்கினவர், 6000 பிசாசுகளை, லேகியோன் பிசாசை பார்த்து இவனை விட்டு போ என்று சொன்னபோது விலகி ஓட துரத்தினவர், யாரை தேடுகிறீர்கள் என்று எதிர்கொண்டு போனவர், அதற்கும் பயப்படவே இல்லை. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணாராம்? பயந்தார். ஏன்? தேவனுடைய சித்தத்தை செய்துவிட நம்ம நினைக்கிறோம், ஜெபம் பண்றோம், நல்லது. ஆனால் ஒன்றை மாத்திரம் கவனிங்க, சுய பலத்தில் எதையும் செய்து விடலாம் என்று தயவு செய்து எண்ணி விடாதிருங்கள். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். ஸ்தோத்திரம். என் தேவ பிள்ளைகளே, அவர் திகில் அடைந்தார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, திகில் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஸ்தோத்திரம். வியாகுலம் அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் வியாகுலப்பட்டதில்லை.
வியாகுலம் என்றால் என்ன? ரெண்டு வார்த்தை சொல்லுகிறது தமிழ் அகராதியிலே. ஒன்று துக்கம், துக்கம் நிறைந்தவராய். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வாசிக்கனா அங்கே வேதம் சொல் துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவிக்கிறவராய். அங்கதான் சொல்லுது அவர் வியாகுலப்பட்டார். அல்லேலூயா, வியாகுலப்பட்டார். நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக கீழே வர்றேன். 34 வாசிக்கிறோம், அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானவர் அவருக்கு சித்தமானதை செய்து முடிக்கணும். அது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பாடுகள், திகில் அடைகிறார். அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான, நான் நிறைய விவரிக்கணும், நேரம் இல்லை. ஏன்னா அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் வர அவசியம் அல்ல. ஏனென்றால் பாவம் அறியாதவர், பாவமே செய்யாதவர். பாவம் செய்கிற ஆத்துமாதான் சாகும். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. பாவம் செய்கிற ஆத்துமா, எசேக்கியேல் 18:20, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் இங்கே இவர் பாவமே செய்யாதவர், ஆனால் தன் ஆத்துமாவிலே மரணத்திற்கு ஏதுவான துக்கம் உண்டாகிறது. கீழே வாசினா இன்னும் முக்கியமான வார்த்தைகள் கீழே வருகிறது. சற்று அப்புறமே தரையில விழுந்து அந்த வேளை, இதுதான் என்னை பாதித்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மணி நேரம், இதை குறித்து தான் மலையில என்ன பண்ணாங்களா, சம்பாஷணை பண்ணாங்க, மோசேயும் எலியாவோடு கூட. இப்போ அந்த வேளை வந்திருக்கிறது, அந்த வேளை வந்திருக்கிறது. இப்ப அந்த வேளைக்குள்ள அவர் கடந்து போக வேண்டும். ஆனா என்ன ஜோம் என்றாரா, ஐயா அந்த வேளை என்னை விட்டு கடந்து போக கூடுமானா, நீங்கி போக வேண்டுமான போகட்டும். ஹலோ, யோவான்ல வாசிக்கிறோம், இந்த வேளைக்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறேன். இந்த வேளைக்காக தான் நான் உலகத்தில் வந்தேன். ஆனால் அப்படியானால் இந்த வேளையை கடந்து போகிறதற்கு வந்தவர், பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வந்தவர், இந்த வேளை தன்னை விட்டு நீங்கி போக கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் அந்த வேளை எவ்வளவு கொடூரமானது, அந்த வேளை எவ்வளவு பயங்கரமானது. ஹல்லேலூயா. தேவ பலனே அல்லாமல் தேவ பிள்ளையை நீயும் நானும் தேவ சித்தத்தை செய்வதற்கு அப்படிப்பட்ட வேளையை கடந்து போகிறது சாதாரண காரியம் அல்ல. ஹல்லேலூயா. சிலர் அப்படியே சும்மா ஈஸியாக செய்து விடலாம் நினைச்சீங்கன்னா, நான் சொல்லுகிறேன் இல்லைங்க, அவருடைய கிருபை வேணும், ஆவியின் பலன் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளை வெறும் மரண வேளை மட்டுமல்ல, அவரை பாவியாக மாற்றுகிற வேளை, பரிசுத்தமான தேவனை பாவியாக மாற்றுகிற வேளை, தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிற வேளை, ஆகாதவன் என்று தள்ளப்படுகிற வேளை, தேவனால் கைவிடப்படுகிற வேளை, என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு என்று கதறுகிற அந்த வேளையை அவர் சொல்லுகிறார், என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இங்கு எது நிறைவேறுகிறது? அவருடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கீழே வாங்க. வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். அல்லேலூயா சொல்லுங்க. இது நியாயமான ஜெபமா? அப்படின்னு அந்த பாத்திரம் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பயங்கரம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். எருசலேமில் இல்லைங்க, இஸ்ரவேலில் இல்ல. இந்த பாபிலோன் என்பது பேய்களின் குடியிருப்பு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
கவனிங்க, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஹலோ, ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வைத்து இந்த பாத்திரம்னா என்ன என்று கொஞ்சம் விளக்கம் அறிவதற்காக என் மகனை அழைத்து இதற்குரிய விளக்கத்தை சொல்லி கேட்டபோது அங்கே அதில் என்ன எழுதியிருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா CUP, என்னதான்? கப்பு. அந்த பாத்திரம் எது கொடுக்கப்படுகிறது சொல்லுங்க? ஒரு கப்பு. அந்த கப்புல என்ன பார்த்தார்? ஏன் அந்த கப் இல்லோட பாத்திரம் நம்ம திருவிருந்து கொடுக்கும் முன்னால, இப்பதான் எல்லாம் சின்ன சின்ன கப்பா மாறிடுச்சு. முன்னால் நம்ம திருவிருந்து கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய சில்வர்ல ஒரு பெரிய கப்பு இருக்கும். அந்த கப்பில் திராட்சை ரசம் நம்ம ஊற்றி கொடுக்கிறோம் இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளமாக. ஆனால் அந்த கப்பு அந்த கெத்செமனேல இயேசுவிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. அந்த கப்பில் இருக்கிறதை அவரை பானம் பண்ண பரலோக தேவன் சொல்லுகிறார், அதை பானம் பண்ணும் என்று. இங்குதான் அதை பார்த்து திகில் அடைந்தவராய் பயந்தவராய், ஐயா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அதில் என்ன இருந்தது என்றால் என்னுடைய எல்லா துன்மார்க்கமும் அந்த பாத்திரத்தில் இருக்கிறது. என்னை ரட்சிப்பதற்காக, என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அந்த பாத்திரத்தில் அங்கே இருக்கிறது. உன்னுடைய அக்கிரமங்கள் அத்தனையும் அங்கே இயேசுவுக்கு முன்னாலே அந்த பாத்திரத்தில் இருந்தது. நீ செய்ததான எல்லா அருவருப்புகளும், எல்லா பாவங்களும், எல்லா விதமான விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், மதுபானங்களும், நீ செய்ததான எல்லா தவறுகளும் அதில் இருந்தது. உலகத்தில் உள்ள சர்வலோகத்தினுடைய பாவங்களும் அந்த பாத்திரத்தில் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் என்று பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. கீழே சொல்லுகிறார், அந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் சித்தம் என்ன? இது என்னை விட்டு எடுத்து போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நான் பரிசுத்தர். தேவ தூதர்கள் எல்லாரும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்பு அவர் ஒரு ஜெபாலயத்தில் போயிருக்கிறார். அங்கே ஒரு அசுத்தாவியுடைய மனுஷன் சொல்லுகிறான், தேவனே நீர் இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பரிசுத்த தேவன் யாராய் மாறணும் சொல்லுங்க? யாராய் மாறணும்? பாவியான அருட்செல்வனாய் மாறணும், பாவியான நீங்களாய் மாறணும், பாவியான உலகத்தாராய். எல்லா பாவங்களும் அதில் இருக்கிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பூமியில செய்யணும். அல்லேலூயா. அந்த மனுஷனை தான் யாரு பைபிள் யாருன்னு சொல்லுது? கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென் சொல்லுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய சித்தத்தை செய்வார். அதுதான் சத்தியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்குது? நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. அங்குதான் நம்ம பிதாவுடைய சித்தத்தை என்ன அறிகிறோம் என்றால், தன் குமாரனை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை, பாவியாக்கினாலும் பரவாயில்லை, தான் உண்டாக்கின ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து இன்னைக்கு தேவனை இன்னைக்கு மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம் என்றால், உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், அன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் எல்லா பாவங்களையும் அவர் கெத்செமனே தோட்டத்தில் எடுத்து பானம் பண்ணினார். அல்லேலூயா. எடுத்து பானம் பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அவரை வந்து பிடிக்கிறாங்க. காட்டி கொடுக்கிறவன் வருகிறான். அந்த கூட்டம் வந்து அவரை பிடிக்கிறது. அவரை கொண்டு போய் நியாயம் தீர்க்கிறார்கள். அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைகிறார்கள். சிலுவை மரணம் யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு அல்ல, நீதிமான்களுக்கு அல்ல, துன்மார்க்கர்களுக்கும் உலகத்தில் உள்ள கொடூரமான பாவிகளுக்கும். வேதம் சத்தியம் சொல்லுகிறபடி சிலுவை மரணம் சபிக்கப்பட்டவர்களுக்கு. அவர் நமக்காய்
சாபமானார். அல்லேலூயா. மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார். அந்த வேளை தன்னை விட்டு ஏன் நீங்கும்படி செய்தார். அங்கதான் நீங்க கவனிக்கணும். இயேசுவை 3 மணி நேரத்தில் சிலுவையில் அறைகிறார்கள். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குகிறார். 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. எங்கும் இருள். அந்த நேரம்தான் உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் தேவ கோபம் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்படுகிற நேரம். பாவியாய் மாறினார், பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று கொரிந்து நிருபத்திலே பவுல் சொல்கிறார். இப்பொழுது முழு பாவியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் பாவியாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் பிதா, வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பார்க்க மாட்டாத, இந்த வேத வசனம் எங்கே பொருந்தும் தெரியுமா? இங்கதான். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே பாவத்தை நோக்கி கொண்டிருப்பீரோ? பார்க்கல. ஒரு இமைப்பொழுது நான் உம்மை கைவிட்டேன். ஏன்? முழுவதும் யாரா மாறி இருக்கிறார்? முழுவதும் பாவியாய் மாறி மாற்றப்பட்டிருக்கிறார். எங்க? சரீரத்தில். நல்லா கவனிங்க. நமது பாவங்களை சரீரத்திலே சுமந்தார், மாற்றப்பட்டிருக்கிறார். இப்பொழுது பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் கைவிடப்படுகிறார். இங்கேதான் எலோகி எலோகினி கத்துறார். ஏலி ஏலி லாமா சபத்கான் என்று சொல்றார் இல்லையா? அந்த வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. இது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வேளை தன்னை விட்டு நீங்கணும்னு சொன்னார். இந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றார். எதற்காக? இது நடந்துவிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ என் சித்தத்தின்படி அல்ல என்று தன் சித்தத்தை அங்கே கெத்சமனையில கீழே வைத்துவிட்டு பிதாவின் சித்தத்தை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்விலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய சித்தம் எதுவானா இருக்கலாம், நம்முடைய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு கர்த்தாவை உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். நான் உமக்கு பிரியமானவனாய் வாழ விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை, நான் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவனாய் இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய கடைசி சத்தம் என்ன சத்தம் தான்? ஓ என் பிரியமானவளே, அதான் சத்தம். அதை எந்த காதுகள் கேட்கிறதோ அது மறுரூபமாக்கப்படும். அவர் மணவாட்டியை அழைக்கிற சத்தம், ஓ என் பிரியமானவளே நீ எழுந்து வா, அதுதான் கடைசி சத்தம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமானால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு சத்தம், நீ தேவனுடைய சித்தத்தை நீ இருக்கிறதான இடத்துல, உன் வீட்டிலே, உன் குடும்பத்தில், நீ இருக்கிற கிராமத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு பிதாவின் சித்தம் செய்தது போல நம்ம எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்போமாக. கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருப்பார். எழும்பி நிற்கலாம். ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு போகலாம். எத்தனை பேர் இந்த காலவேளையில தேவனுடைய சத்தம் என் இருதயத்திலே வந்தது, ஆண்டவரே செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று கடந்த மாதம் முழுவதும் பார்த்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை இந்த பூமியிலே செய்வான். எத்தனை பிள்ளைங்க தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் தேவனுடைய சித்தம், வருகிற காலங்கள் அவரை குறித்து தெளிவாய் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை பார்த்தோம். அவருடைய நேசகுமாரன் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்தார். அதற்காக தன்னை தாழ்த்தினார்.
எல்லாவித பாடுகளையும் அவமானங்களையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. நீர் என்னை பலப்படுத்தினார், நீர் எனக்கு கிருபை தந்தால் உம்முடைய சித்தத்தை என்னால் செய்து முடிக்க முடியும். சிலுவையிலே அவர் முடிந்தது என்று சொன்னது, அந்த நோக்கம், அந்த வார்த்தையின் அர்த்தம், நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. ஒரு நாள் நம்முடைய முடிவு வரும். நம்ம எல்லாருக்கும் நாசியிலே சுவாசம் நின்று போகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு நம்முடைய மனதில், ஆவியில கர்த்தர் என்னை ரட்சித்ததின் நோக்கத்தை, அவர் என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணின நோக்கத்தை, என்னால் முடிந்தவரை நான் செய்து முடித்திருக்கிறேன், அவருடைய சித்தத்தை செய்து முடித்திருக்கிறேன் என்ற அந்த சந்தோஷத்தோடு நம்முடைய சுவாசம் நம்மை விட்டு பிரியுமானால் எத்தனை ஒரு பெரிய மகிழ்ச்சி, எத்தனை ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, என்னுடைய நாசியிலே சுவாசம் பிரியும் போது நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தேன் என்று சந்தோஷத்தோடு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சந்தோஷத்தோடு முடிக்க அந்த நாள் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்தேன், இதோ நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சந்தோஷமாய் சொல்ல நம்மால் முடிய வேண்டும். அதுதான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த பூமியின் ஓட்டத்தை முடிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்த அபிஷேகம் பண்ணின நோக்கத்தை, உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்தேன் என்று நிறைவேற்றும்படி கிருபைகளை தார். தொடர்ந்து உம்முடைய பந்தயங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். செலுத்தப்பட்ட காணிக்கை பரலோக தேவன் அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளில் ஆண்டவரை நிறைவான பலனை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.